ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ப்ரொக்கோலி பன்னீர் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொக்கோலியை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 4 பல்லு பூண்டு, பாதி வெங்காயம், ஓமமை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாயில்டு ப்ரொக்கோலியும் பன்னீரும் இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெப்பர், ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சாட் மசாலாவும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி உள்ளே வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் வச்சு சீல் பண்ணியிருக்க டோவை இந்த மாதிரி மாவில் 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டு நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தின்னாக ரோல் பண்ணி எடுத்துட்டு தோசை தவாவை ஹீட் பண்ணி பட்டர் இல்லைனா ஆயில் ஆட் பண்ணி 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். யம்மியான ஸ்டஃப்டு பன்னீர் ப்ரொக்கோலி பராத்தா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார்